வணக்கம் நேயர்களே. குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. பொதுவாக குரு ஒரு மங்களகரமான கிரகம். அவருடைய பார்வையினால் இந்த பூமியில் எல்லாமே சுபிட்சம் அடைகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு ஒரு மங்களகரமான கிரகம். இந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி அவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி வரும்பொழுது இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓராண்டு காலம் அங்கே தங்கியிருந்து அவர் எல்லா நலன்களும் எல்லா நன்மைகளையும் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தருவார். மிதுனத்தில் இருந்து அவர் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 8வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கார். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அவர் நுழைகிறார். இந்த குரு பெயர்ச்சியின் பலன் உங்களுக்கு ஒரு பேச்சில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கேட்பாங்க. மக்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். குரு பெயர்ச்சி 2025 உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைய இருக்கும். ஆனால் பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்களும் இருக்கும். இருந்தாலும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். குருவின் பார்வை 6வது வீடு, 8வது வீடு, 10வது வீடுகளில் அவருடைய பார்வை இருக்கிறனால உங்களுடைய தொழில்களில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துடன் வியாபாரம் செய்தால் சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபமெல்லாம் கிடைக்கும். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கவனம் செலுத்துவீங்க. ஒரு சிலருக்கு உங்கள் மாமியார்களுடனான உறவுகள் வலுப்பெறும். அவங்களிடமிருந்து கூட உங்களுக்கு சில நிதி நன்மைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளால் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீங்க. அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் கடகத்திற்கு செல்வார். அதாவது உங்களுடைய 3வது வீட்டை அது பாதிக்க செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை உருவாக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் அளவுக்கு அதிகமாக பெறக்கூடிய காலமாக இருக்கும். வேலை பார்க்குற இடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நன்றாக இருக்கும். அதே நேரம் டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் 4ஆம் தேதி தனது வக்ர நிலையில் மீண்டும் மிதுனத்துக்குள்ள நுழைவார். பேச்சு பிரச்சனை உங்களுக்கு வேலையில் அந்த காலகட்டம் ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் செல்வம் சேர்க்கறதுல எந்த சிக்கல்களும் இருக்காது. வீட்டில் யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கலாம். புதிய நபர்கள் வருகை அல்லது திருமணம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தை ரிஷபராசிக்கு குரு பார்க்கறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கலாம். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் உருவாகும். உயிருக்கு சமமான கண்டங்கள் இருப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அசிங்கம் அவமானம் கடந்த காலத்தில் பற்றியிருந்தால் அதிலிருந்து இப்பொழுது விடுபடலாம். இப்படி குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் வியாழக்கிழமை அன்றைக்கி விரதம் இருந்து நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்கணும். அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி செய்யுங்க, வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.